மக்களே வணக்கம். அரசு பள்ளியில் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராவது அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க அவங்களுக்கானது தான். செம்மையான ஒரு திட்டங்க இது. நம்ம முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு இந்த கல்வியாண்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2024-25 ஆண்டுக்கான திறனாய்வு தேர்வு போட்டி டேட்டு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 10வது படிக்கிற மாணவர்கள் அதை எழுதலாங்க. ஸோ இந்த பாடத்திட்டம் என்ன, எப்போ அப்ளை பண்ணணும், டேட் என்ன, எக்ஸாம் டேட் எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாமில் 2024-25க்கான நடக்கிற இந்த திறனாய்வு தேர்வில் மொத்தம் 1000 மாணவர்கள் எடுக்க போகிறாங்க. அதாவது 500 மாணவர்கள் 500 மாணவிகள்னு மொத்தம் 1000 பேர் எடுக்க போகிறாங்க. இப்போ இருக்க இடஒதுக்கீட்டின் கீழே தான் இந்த 1000 பேரே எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 1000 பேரும் மாதம் அதாவது கல்வியாண்டு மாதம் 1000 ரூபா வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா வந்து பெறுவாங்க. ஸோ ஒவ்வொரு கல்வியாண்டுக்கும் 10,000 விதமாக அவங்களோட பேச்சுலர்ஸ் முடிக்கிற வரையும் அவங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸாம் பாருங்கள். எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/1/2025ங்க. அதாவது அப்கமிங் வர ஜனவரி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை நடக்குதுங்க அந்த எக்ஸாமு. ஸோ 2 பேப்பர் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணிதம், செகண்ட் பேப்பர் வந்து சமூகவியலும் அறிவியலுங்க. ஸோ என்ன இந்த பாடத்திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு கணக்கு, அறிவியல், சமூகவியல் இந்த 3 பாடத்திலிருந்து 9ஆம் வகுப்புலேருந்தும் 10ஆம் வகுப்புலேருந்து தாங்க கேட்க போகிறாங்க. இவ்வளோ தான், எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாடத்திட்டத்தில் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து கணக்கு நடக்குதுன்னு சொன்னேன்ல. அதாவது எக்ஸாம் டேட் இன்னைக்கு மார்னிங் காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரையும் கணிதம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர். ஸோ கணக்கு வந்து 60 கொஸ்டின் கேட்பாங்க. 60 வினாக்கள் வந்து கணக்குலேருந்து கேட்பாங்க. அது ஃபர்ஸ்ட் பேப்பராக நடக்கும். அதே நாள் மதியம் 2 to 4 சமூகவியலும் அறிவியலும் கம்பைடுனா 60 கொஸ்டின் வந்து செகண்ட் பேப்பராக நடக்குங்க. இதுக்கு எப்பயிலேருந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 30/11/2024 நவம்பர் மாதத்துலேருந்து 9/12/2024 வரையும் நம்ம அப்ளிகேஷனை வந்து கவர்மெண்ட் இங்கே கொடுத்துருக்க வெப்சைட்டில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்சைட் ஆட் பண்ணுறேன். இதில் போய் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஆல்ரெடி 30ஆம் தேதி, இப்போ இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 டிசம்பர். இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த புயல் சைக்ளோன் வந்தனால எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல. இந்த 5 நாள் கூட தயவுசெய்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி 50 ரூபா காசோட உங்களோட தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். என்னைக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி டிசம்பருக்குள்ளே. ஸோ இந்த மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன்னு. நான் உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் இருக்க லிங்க் அனுப்பிச்சுடுறேன். நீங்கள் லிங்கை டச் பண்ணிங்கனாவே அப்ளிகேஷன் வந்துடும். நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராவது 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10,000 ரூபா வருஷம் நம்ம படிக்கும் போதே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மறக்காமல் 10ஆம் வகுப்பு படிக்கிற அனைத்து மாணவர்களும் தயவுசெய்து இந்த எக்ஸாமை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா 9வது 10வது நீங்கள் படிக்கிறதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதுவும் வெறும் 3 சப்ஜெக்ட் தான். ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 மாதம் கிட்ட டைம் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி பயனடைஞ்சுக்குங்க. நன்றி.